பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான் இது. லேயாள் சின்ன வயசுல இருந்து சௌந்தரியம் இல்லாத பிள்ளை. அதாவது அது அவ தப்பு கிடையாது, அது ஒரு பலவீனம். கூச்ச பார்வைங்கிறது ஒரு பலவீனம். கர்த்தர் படைக்கிறவர், நம்மளை உருவாக்குகிறவர், ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தான் உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல அவளுக்கு அந்த கூச்ச பார்வையை கர்த்தர் தான் கொடுத்தார். லேயாள் கூச்ச பார்வையுடையவள், பலவீனம் உடையவள். ராகேலோ சௌந்தரியம் உடையவள், மிகுந்த அழகுள்ளவள். அவளை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைதான் ராகேல். லேயாள் அவ பண்ணாத தப்புக்கு நிறைய பேரால அற்பமா எண்ணப்படுறான். கூச்ச பார்வை அவ பண்ண தப்பு இல்லை, கர்த்தர் அவள் அப்படி படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் கேர்ள்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம், நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கலாம். நீங்க கருப்பா இருக்கலாம், கொஞ்சம் குண்டா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க படிச்சிருக்கிற படிப்பை பார்த்துட்டு இவ்வளவுதான் படிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களை அற்பமா பேசலாம். இல்ல பாய்ஸுக்கு ஒரு கேர்ள்ஸ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னாலே அற்பமா பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டில கிண்டல் பண்ணாத இடமே கிடையாது. நீங்க அப்படி அற்பமா என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கர்த்தர் 2 தடவை உங்களை ஆசீர்வதிப்பார், அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். 3வது தடவை ஆசீர்வதிப்பார், அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாது, என்ன சொல்வதுன்னு தெரியாது. 4வது தடவை ஆசீர்வதிப்பார், தலையை உயர்த்துவார். அப்பொழுது உங்களுக்கு காரணம் தெரியாது, காரணம் தெரியல, ஆனா கர்த்தருக்காக ஏதோ செய்யணுமேன்னு சொல்லிட்டு கர்த்தரை சோஸ்திரிப்பீங்க. வசனம் அததான் சொல்லுது. பாருங்க, அதுவும் யார் முன்னாடி இது நடக்கும்? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தலையை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்பொழுது உங்களுக்கு காரணம் தெரியும். 3வது தடவையும் அற்பமாய் யாரெல்லாம் எண்ணினாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்களுக்கு காரணம் தெரியாது. 4வது தடவையும் யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்பாக உங்களோட தலையை உயர்த்தி வைப்பார். அப்பொழுதும் காரணம் தெரியாது. ஆனா ஆண்டவருக்காக ஏதோ செய்யணுமே, இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவீங்க, நன்றி செலுத்துவீங்க. பாருங்க, 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், அதனாலதான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் கேட்டருளி. அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் கேட்டார், அதனால எனக்கு 2வது குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இதுக்கு காரணம் தெரியல. 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. கர்த்தர் இந்த 4 தடவையும் இந்த தலைய யாரு முன்பாக உயர்த்துறாரு? யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினாங்களோ, யாரெல்லாம் சீப்போன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி 4 தடவை பலமாய உயர்த்துறாரு. யார் அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க 4 தடவை அந்த விஷயத்துல ஆசீர்வதிக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் ஆகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா கர்த்தருடைய வேதம் அது சொல்லுது. வேதத்தின்படியே தான் கர்த்தர் செயல்படுவார். கட்டாயமா இது உங்க வாழ்க்கையில நடக்கும். தாவீது ராஜா அழகா சங்கீதத்துல எழுதியிருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்க தெரியுமா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரா? சத்ருக்கள் அந்த பெஞ்ச்ல, அந்த டேபிள்ல ஃபுல்லா சத்ருக்களா இருப்பாங்களாம். அங்க நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா, அங்க கர்த்தர் அபிஷேக தைலத்தை எடுத்துட்டு வந்து உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவாராம். அப்போ சத்ருக்கள்லாம் எப்படி இருக்கும்? சத்ருக்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் கூட கர்த்தர் இருக்காரா, இவனை கர்த்தருக்கு பிடிக்குமா? அப்படி வயிற்றுச்சலா ஆகிற மக்கள் முன்னாடிதான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தாவீதின் சங்கீதமும் அததான் சொல்லுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன? நீங்க அற்பமா என்ன பண்றீங்க அப்படின்னா 4 பெரிய தலை உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசியுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.